தேட்டரில் மிஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி இது எப்போ ஓடிடியில் வரும்னு காத்திருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, அது வெயிட்டான மேட்ரு தான். ஸோ த ஃபியூரியஸ் ஆக்ஷன் மூவி ஒவ்வொரு அடியும் மரண அடி தான் அப்படின்னு டைலாகை கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்ப தான் தெரியும் ஒவ்வொரு அடியுமே மரண அடி தான். ஸோ இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதுவும் தாய்லாந்தில் நடக்கக்கூடிய கதைக்களத்தில் சைனாவை சார்ந்த ஹீரோவும் அவரை பொண்ணும் வசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வாய் பேச முடியாதவர், பொண்ணுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். சலூனுக்கு போகிற 2 பேருமே சில வாக்குவாதங்கள் ஏற்பட பொண்ணு கோவிச்சுக்கிட்டு வெளியில் வராப்புல. அப்போ சைனா பாய் ஒருத்தன், அக்கா எங்கள் அக்காவை காணா, அங்கே ஏதாவது இருக்காங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வம்படியாக அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் குழந்தை கடத்தல் டீமோட ஒப்படைக்க அவனுங்க டக்குன்னு சாக்கு பையில் போட்டு தூக்கி வண்டிக்குள்ளார வீசுறானுங்க. பொண்ணுடைய அலறல் சத்தம் கேட்ட உடனே வேக வேகமாக ஓடியாடுற நம்ம ஹீரோ வண்டியை துரத்துன்னு துரத்துறாப்புல. மான் வேட்டை புலி வேட்டை கேள்விப்பட்டிருப்போம், இது என்னடா ரன்னிங் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய ஆச்சரியமாக அடித்து தும்சம் பண்ணி அந்த காயத்தை கழித்து மகளுடைய மூஞ்சை பார்த்த உடனே மண்டையில் ஒரே இறுக்கி கீழே தூக்கி வீசிடுறானுங்க. ரன்னிங்கில் ஓடுற நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா காரு குறுக்க வந்து இடித்து நம்மளால் கீழே விழுந்துடுறாப்புல. அந்த ட்ரக்கும் கிளம்பி போயிடுது. இப்போ பொண்ணை காப்பாற்றி ஆகணும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல. வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு இவரை அவாய்ட் பண்ண, நானே பார்த்துக்கிறேன் என் பொண்ணு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்தியில் எடுத்து ஜாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கிளம்புறாப்புல. அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்குமே இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது, இல்லை பார்த்து இருந்திருக்கலாம். இந்த ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் இது. ஒரு கட்டத்தில் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு ரிப்போர்ட்ரு, அவருக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதனால் 2 பேருமே சேர்ந்து குழந்தைங்கள காப்பாற்ற முற்படுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்காக தாண்டி போய் ஃபைனலாக குழந்தைய கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அந்த குழந்தைய கடத்தின மெயின் வில்லன் யாருன்னு தேடி போகிறப்ப அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான சண்டையில் போய் முடியுது. அங்கே ஹீரோ உயிர் பிழைச்சாரா, ரிப்போர்ட்டர் உயிர் பிழைச்சாரா, குழந்தை உயிர் பிழைச்சதா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய எண்டு. ஸோ இந்த படத்தில் முக்கியமாக 5 கேரக்டர் தான். ஹீரோ, ரிப்போர்ட்ரு, ஒரு மொட்டத்தில், மெயின் வில்லன், அம்புடுற தாத்தா. குறிப்பாக இந்த படத்தில் 4 ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா லென்த்தாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு 1/4 மணி நேரம், அது கிளைமேக்ஸ்லாம் 1/2 மணி நேரமே பண்ணியிருந்திருப்பாங்க. ஓப்பனிங்கில் பொண்ணை காணோம் அப்படின்னு தேடிட்டு அந்த ட்ரக்குக்குள்ளார உள்ளுக்குள்ளார சண்டை, ட்ரக்குக்கு வெளியில் சண்டை, ஸ்டண்ட்டு வந்து நமக்கு புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது வேறு மாதிரியில் இருக்குல்ல அப்படின்னு யோசிக்க தோணும். இன்னொன்று டக்குன்னு நிமிந்து உட்காந்துருவோம். அப்படி சாஞ்சிக்கிட்டு படம் பார்த்துட்டு இருந்தாலும் நிமிந்து உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அது உங்கள் வீட்டில் ஹோம் தேட்டர்லாம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், ரணகலையாக இருக்கும் அந்த சவுண்டு எஃபெக்ட்டு. அதே போல் சுத்தியில் தூக்கிட்டு அந்த ரிங்குக்குள்ளார இறங்கி ஒவ்வொருத்தனா மணல் மூட்டை மாதிரி அடிக்க மண்டையை உடச்சி, முதுகெலும்பை உடச்சி, காலை உடச்சி அப்படி குமிச்சு மேலே ஏறி நிற்பாப்பில் தரமாக இருக்கும். 3வது இந்த ஐஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளார நடக்கக்கூடிய சண்டை. நம்ம மொட்டை மாமா, ரிப்போர்ட்ரு, நம்ம ஹீரோ 3 பேரும் மாற்றி சண்டை போடுவாங்க. உயிர் போயிருமா, உயிர் வந்துருமா, எவன் உயிரோடு இருப்பான் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ரணகளி பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபைனலி இந்த சீன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தே இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் ஒரு ஸ்டெண்ட் மாஸ்டரு. அவருடைய அந்த விஷுவலைசேஷனும் இந்த ஸ்டெண்ட் கொரியோகிராஃபியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக, இன்னொன்று ரசிக்கிற மாதிரியும் ஆச்சரியப்படுற மாதிரியும், இது பாசிபிளா இம்பாசிபிளா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த காட்சிகள் எல்லாமே டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். 5 பேருமே, குறிப்பாக இந்த 5 பேரில் ஹீரோவும் ரிப்போர்ட்டரும் தான் ஒரு கேங்கு. மற்ற 3 பேரில் அம்புற கேரக்டரும் மெயின் வில்லனும் ஒரு கேங்கு. இந்த மொட்டை கேரக்டர் இருக்கு இல்லையா, இது அந்த 4 பேர்த்தையுமே டிஃபெண்ட் பண்ணி சண்டை போடும். இப்போ ஃப்ரேமுக்குள்ளார நம்மளை திணறடிக்க வச்சுருந்துருப்பாங்க. மேலே கேமரா போகும், கீழே கேமரா வரும், லெஃப்ட்டில் சண்டை நடக்கும், ரைட்டில் சண்டை நடக்கும். ஒருத்தனை இவன் அடித்தா அவன் வெயிட் பண்ணி இவனை அடிப்பான். அது போக ஜோடி சேர்ந்துக்கிட்டு அந்த மொட்டையை அடிக்கிறத 4 பேரும் சேர்ந்து அடிக்கிறப்ப அந்த மொட்டை 4 பேருமே மரண குத்தும். இங்கே யார் உயிரோடு இருப்பாங்கன்னே தெரியாது. அதே போல் ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்து நீங்கள் மறுபடியும் நம்ம ஓடிடியில் பார்க்குறதுனால அதை ரிப்பீட்டட் மோடில் தான் பார்க்குறதுக்கு தோணும். இப்போ யார் அடித்தா, யார் விட்டா, மறுபடியும் யார் அடித்தா அப்படிங்கிறது தெரியாது. அந்த டைமிங் வேகமாக இருக்கும். இந்த சண்டை காட்சி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போகும். சலிப்பு தட்டுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு மரண மாஸ் பண்ணியிருந்திருக்காங்க இந்த சண்டை காட்சியில். ஸோ இந்த படம் கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் ஆங் பாங் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதே தாய்லாந்தில் நடக்கக்கூடிய கேரக்டர்,
ஹீரோவுடைய குட்டி யானை காணாமல் போயிடும். அவர் அந்த யானையை தேடி போகப்பில் அந்த போலீஸு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் தான் இங்கேயும் பொண்ணு காணாமல் போயிடுவாப்புல. பொண்ணை தேடி நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ணுவார். அவருக்கு ரிப்போர்ட்ரு ஹெல்ப் பண்ணுவார். இந்த ஃபியூரியஸுக்கும் ஆங்பாங்க்கும் என்ன ஒத்துமை அப்படின்னா, ஸ்டோரி ஆகட்டும், சண்டை காட்சி ஆகட்டும், எல்லாமே அந்த போன் சண்டை தான் செம்மையாக இருக்கும். லெக் போன் ஆகட்டும், இல்லை ஹேண்ட் போன் ஆகட்டும், செம்மையாக ஃபைட் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த போனை வச்சுக்கிட்டே. எல்லாமே ரத்த காயம் வர்றது கிடையாது. டிஃபென்ஸில் எப்படி இதை ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத அழகாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஆங்பாங்கும் இதுவும் ரிலேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே ரெண்டுமே ஆக்ஷன் மூவி தான் அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு எஸ்கேப்பெல்லாம் ஆக முடியாது. எனக்கு பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே ஸ்டோரி பிளாட்டில் தான் இருந்தது. ஆனால் ஆக்ஷன் கொரியோகிராஃபி அப்படிங்கிறது ரெண்டுமே வித்தியாசம் தான் படுது. அதை விட இது சிறப்பாக தான் இருந்தது. அந்த டைமில் வந்த ஆங்பாங் சிறப்பான படம் அப்படின்னா இது இந்த வருஷம் வந்த படத்தில் இது சிறப்பான ஆக்ஷன் கொரியோகிராஃபி தான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த படம் தேட்டரில் பார்க்க நிறைய பேருக்கு வாய்ப்பும் இருந்திருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து டயர் 1 சிட்டிஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. டயர் 2வில் ரிலீஸ் ஆச்சா அப்படிங்கிறது பெருசாக தெரில. நானும் செக் பண்ணி என்னாலையும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியல. அதனால் ஓடிடியில் வெயிட் பண்ணி இந்த படத்தை பார்த்தேன். நீங்கள் ஆக்ஷன் பிரியர் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த படத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு படம். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.